ஏட்டையா, அந்த செத்து போன பையன் யாருன்னு விசாரிச்சிட்டிங்களா? விசாரிச்சிட்டோம்யா. அவன் பேரு ஜேம்ஸ். இங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்டல்லாம் தங்கி படிச்சிட்டு இருந்திருக்கான். சரி வாங்க ஏட்டையா, நம்ம ஹாஸ்டலில் போய் விசாரிப்போம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. என்னையா அது, ஹாஸ்டல்னு சொன்னால் பாலனஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. தெரியலங்கய்யா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க தீ விபத்து நடந்ததா பேசிக்கிறாங்க. உள்ள போய் விசாரிச்சா தெரிஞ்சிருங்கய்யா. சரி வாங்க போவோம். என்னையா அது, மயான அமைதியாக இருக்குது, ஒருத்தனையும் காணோம். ஐயா அங்க பாருங்க, அங்க யாரும் வராங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, இந்த போட்டோல இருக்க பையனை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம். இவர் கூட ரூம்ல தங்கி இருந்தவங்க யாராருன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? அண்ட் அவர் ரூமையும் நாங்க பார்க்கலாமா? இவன் கூட பெரோ, டாகி, வால்டர்னு 3 பேர் இருந்தாங்க. வாங்க அவங்க ரூமை காட்டுறேன். சரி வாங்க போவோம். இதுதான் அவங்க இருந்த ரூம். ஏட்டையா, இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பாருங்க. சரிங்கய்யா. இப்போ அந்த பெரோ, டாகி, வால்டர்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? பெரோவும் வால்டரும் தீ விபத்தில் இறந்து போயிட்டாங்க. டாகியும் ஜேம்ஸும் வேற ரூமுக்கு காலி பண்ணி போயிட்டாங்க. ஏட்டையா, ஏதாவது கிடைச்சதா? ஐயா இங்க ஒரு நிமிஷம் வந்து பாருங்களேன். என்ன ஏட்டையா? இந்த பொம்மை மட்டும் அப்படியே எரியாம இருக்குயா. தின பொம்மை பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. என்னென்ன எடுத்து பார்ப்போமாயா? வேணாம் எடுக்க வேணாம், ஏதாவது ஆபத்தாக இருக்க போ. அந்த நன்னுக்கிட்ட இதை பற்றி விசாரி. மேடம் 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 அத்தி வந்தவே யாரும் தெரியலையே. என்னையா அது ஒரு மாதிரி எஃபெக்டாக இருக்கு. ஐயா இங்க இருக்கிறது என்னமோ ஆபத்து மாதிரி தெரியுது, வாங்கயா போயிடலாம். அப்படின்ற சரி, எதுக்கு வம்பு, போயிடுவோம். ஐயா இந்த பொம்மையை என்னையா பண்றது? பொம்மையாவது கிம்மியாவது, வாயா சீக்கிரம் ஃபஸ்ட்டு கிளம்புவோம், பயமாக இருக்குது. அந்த பையன் கடைசி யார்கிட்ட பேசினான்னு ஃபோன் நம்பரை வாங்கி விசாரிச்சிங்க? ஃபோன் நம்பர் வச்சு நான் விசாரிச்சேங்க. கடைசியாக அவன் டாகி கூட தான் பேசியிருக்கான். அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்கய்யா, அவன் ஃபோன் நம்பரையும் கண்டுபிடிச்சிட்டான். சரி, அப்போ அவனை வர சொல்லுங்கள், அவனை விசாரிக்கணும். சரிங்க ஏட்டையா. வாங்க, நீங்கள் தான் டாகியா? ஆமாய்யா நான் தான் டாகி. நீ எதுக்கு வர சொன்னீங்க? இப்போ உங்களை கூப்பிட்டது ஜேம்ஸ் பற்றி விசாரிக்க தான். ஜேம்ஸா? அவன் எப்படியா இருக்கான்? நல்லா இருக்கானா? ரொம்ப நாளாக ஃபோன் போட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறான். சாரி, அவன் இறந்து போயிட்டான். இறந்துட்டானா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவனை கழுத்தறுத்து யாரோ கொண்டிருக்காங்க. அதை பற்றி விசாரிக்கலாம் தான் ஹாஸ்டலுக்கு போனேன். அங்கே இருக்கிற ஒரு நன்னு தான் எல்லாரும் இறந்துட்டதா சொன்னாங்க. ஐயா அந்த விபத்தில் அந்த நன்னும் இறந்துட்டாங்களே. ஆஹா, அரை மணி நேரம் யார் கூட பேசினேன்னு தெரியலையே. சரி, மறைக்காமல் அங்கே என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கள், அப்போ தான் உங்களையும் என்னால் காப்பாற்ற முடியும். ஐயா அது ஒன்றும் இல்லைங்கய்யா. கொஞ்ச நாள் முன்னாடி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பக்கத்தில் இருக்க ஒரு பங்களாக்கு டூர் போனோம். அங்கே பெரோ ஒரு பொம்மையை கண்டுபிடிச்சான். அது பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அதனால் திருப்பி வைக்க சொன்னோம். அவனும் திருப்பி வச்சிட்டா தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அவன் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கான். அந்த பொம்மை எங்ககிட்ட வந்ததுலேருந்து எங்களுக்கு நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடந்துச்சு. அந்த பொம்மை எப்படியாவது திருப்பி வச்சிடலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். அப்போ தான் எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை பழி வாங்க எனக்கு ஒன்று உதவி செஞ்சிச்சு. என் ஃப்ரெண்ட்ஸும் அதில் இறந்துட்டாங்க. நானும் ஜேம்ஸ் மட்டும் தப்பிச்சிட்டோம். உங்களுக்கு மேலக் பற்றி தெரியுமா? எனக்கு தெரியலையா, ஆனால் எனக்கு நிறைய விஷயங்கள்ல அது உதவி செஞ்சிச்சு. உங்களுக்கு மேலக் பற்றி தெரியலை. மேலக் பொதுவாக ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் கடைசியாக அவரை கொன்றும். அந்த பொம்மையை எடுத்த 4 பேரில் 3 பேர் இல்லை, இப்போ கடைசியாக இருக்கிறது நீங்கள் தான். ஸோ மேலக்கோட கடைசி டார்கெட்டாக நீங்கள் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா ஐயா என்னையா சொல்கிறீங்க? எனக்கு பயமாக இருக்கியா, என்ன காப்பாற்றுங்க அப்படியாவது. ஐயா ஐயா ஏதாவது சொல்லுங்கய்யா. ஐயா என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஐயா ஏதாவது பேசுங்கய்யா. தம்பி, இந்த விபத்துக்கு காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஐயா இன்னும் கண்டுபிடிக்கல, விசாரிச்சுக்கிட்டு இருக்கோங்கய்யா. இதையே எப்போ பார்த்தாலும் சொல்லுங்கள். ஐயா இந்த பொம்மை இங்கே கிடச்சிதுங்கய்யா. இது மட்டும் எரியாமல் அப்படியே புதுசு மாதிரி இருக்குங்கய்யா. பொம்மையா? இதை வச்சு என்ன 2 பேர் விளையாட போகிறோமா? தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாரியா. நான்சென்ஸ். சே, இந்த இன்ஸ்பெக்டர் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கான். இவன் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல. சே, ஒரே கடுப்பாக இருக்கு. தம்பி ஆரம்பிக்கலாங்களா?